லாஸ்ட் 1 இயரா 2400 ரூபாய்க்கு வாங்கின இந்த எம்ஐ கேமராவை தான் நம்ம வீட்டில் செக்யூரிட்டி கேமராவை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ மேலே ஆஃபீஸ்க்காக ஒரு கேமரா வாங்கலாம்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எம்ஐ கேமராவோட ரேட்டை செக் பண்ணும்போது 3000 ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எம்ஐ கேமரா நமக்கு வேணான்னு சொல்லிட்டு நாம ஜஸ்ட் 1700 ரூபாய்க்கு டுயல் சென்சார் இருக்கிற மாதிரி வாங்கினது தான் இந்த ட்ரூ வியூ ஹெச்டி கேமரா. இதுல 2 மெகா பிக்சல் கேமரா வாய்ஸ் கம்யூனிகேஷனோட கொடுத்துருக்காங்க. ஒரு கேமரா ஸ்டாண்டர்டா ஒரே சைட்ல தான் இருக்கும். பட் மேல இருக்கக்கூடிய கேமராவை நீங்க ரொட்டேட் அண்ட் டில்ட் பண்ணியும் பார்த்துக்க முடியும். சேம் டைம் நைட்ல கிளியரா இருக்கிறதுக்காக எல்இடி லைட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி லைட்டை நம்ம ஆன் பண்ணியும் வச்சுக்க முடியும். அப்படி இல்லைனா இவங்க வச்சிருக்கக்கூடிய மோஷன் சென்சார் வழியா டிடெக்ட் பண்ணிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காவும் ஆன் பண்ணிக்கும். கேமராவோட கிளாரிட்டி அப்படிங்கிறதும் அல்டியாவே இருக்கு. இதெல்லாம் தவிர்த்து இந்த கேமராவில் 256 GB மெமரி கார்டு அப்படிங்கிறதும் போட்டுக்க முடியும். இதை தவிர்த்து கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதும் வாங்கின 1 மந்த்துக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வருஷத்துக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி இதுல எமர்ஜென்சி அலாரம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ நீங்க செட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இல்லாத சமயத்தில் யாராவது வரும்பொழுது எமர்ஜென்சி அலாரம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அலர்ட் ஆகும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா ஆல்ரெடி நம்ம வச்சிருந்த எம்ஐ கேமராவை விட ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை நான் மேலே டேக் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க.